Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இன்றைக்கி ஒரு லைவ் வீடியோ போயிட்டுருக்கு, நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வந்து 9:49 AM ஆகுது. மார்க்கெட்டு இப்போ ப்ரெசென்ட் வந்து ஒரு புல்லிஷ் ஓப்பன் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மார்னிங்கில் ஒரு சென்ட் பண்ணியிருந்தேன். ஜீலில் வந்து ஒரு சேலிங்க்கான வாய்ப்பு இருந்தது, சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி அந்த இதுவும் வருத்தம் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே. இந்த பக்கம் சேல் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சிம்பிளி ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. டைம் ஃப்ரேம் பாருங்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் ஒன் டே ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் தான். இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பினா சேல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆன கண்டிஷன் இருந்தது. ஸோ அந்த இடம் திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரேஷன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட். இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகும் ஒரு சினாரியோ இருந்தது. ஸோ அதனால் சேலிங்க்கான வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இது வந்து சகஜம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அந்த இடத்துல, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, அந்த ட்ரேட் எஸ்எல் ஆகிடுச்சு. எஸ்எல் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அன்றைக்கி ஹோல் டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸில் ஒரு இண்டெக்ஸில் என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸையே திருப்பி மறைச்சி அங்கேயே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கேயே நின்று பார்க்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, அந்த ஒரு மெயின் அந்த விஷயம் சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரீவெஞ்ச் ஆகிடும் அது. இப்போ பாருங்கள், இப்போ நான் நமக்கு இந்த எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு நமக்கு இதில் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துட்டோம். நம்ம ₹1.85 இருந்தால் 180 பாயிண்ட்ஸ். நீங்கள் 100 குவான்டிட்டி பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 200 SL ஆகிருக்கும். நீங்கள் 1000 குவான்டிட்டி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ₹2000 வந்து டேக்ஸ் ப்ரோக்கரில் சேர்த்து லாஸ் ஆகிருக்கும். ஓகே, அக்செப்ட் பண்ணிங்க. நம்ம வந்து மார்க்கெட் விட பெரியவங்க கிடையாது, அதை புரிஞ்சுங்க. இப்போ மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகுமானா தெரியாது. ஓகே, நல்லா கவனிங்க. மார்க்கெட் இதுக்கு மேலே போகுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இதுக்கு கீழே வருமானா தெரியும். ஓகே, சிம்பிள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டாக்ஸே நீங்கள் மறைச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேளை மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸில் போயிடுச்சு, நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஏன்னா மேலே போகிறதுக்கான ஒரு பவர் வந்து பத்தலை அதுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆக சொல்ல நம்மளுடைய எஸ்எல் நமக்கு ஒரு டைம் ரிஸ்க் எடுத்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, விட்டுடுங்க. அடுத்த டைமும் நம்ம ரிஸ்க் எடுத்து திரும்ப மேலே போயிடுச்சோம், ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் மேலே போகிறதுக்கான சினாரியோ கண்டிப்பாக தெரியல இதில். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ எவ்ரி ஸ்டாக்ஸில் நம்ம ஸ்டடி பண்ண சொல்லும், அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக எடுத்தாகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு செட்டப், ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஜென்ரலாக அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஆகணும்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் மேற்கொண்டு அதிகப்படுத்திக்காதீங்க. இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ₹2000 SL ஹிட் ஆகிடுச்சு. இப்போ ஜீலில் வந்து ₹2000 SL ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா 98,000 கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களுடைய அடுத்த வேலை என்ன? இன்னொரு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த 98,000 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் உங்களுடைய மெயின் ஜாப். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாஸ் ஆகிடுச்சு, இந்த லாஸை ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு இங்கேயே உட்காந்துருப்பாங்க. இங்கே உட்காந்துருந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னும் அந்த 2,000 4,000 லாஸ் ஆகும், 4,000 8,000 லாஸ் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராமில் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, அதாவது பிஃபோர் அது சேலிங்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ சென்ட் பண்ணியிருந்தேன். மேலே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சேல் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க பாருங்கள், எஸ்எல் ஹிட் அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்னென்ன சென்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இருங்க. ப்ரைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் அதாவது ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து 1997 அதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், 206க்கு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸில் வந்து அந்த டார்கெட் நமக்கு ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி அதில் லாஸ் ஆகிடுச்சு, இதில் ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியும் வரும், அது மாதிரியும் வரும். நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய பணம் வந்து மந்த் எண்டில் எவ்வளோ ரீச் ஆகிருக்குது, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்ட்ரடே இன்றைக்கி நம்ம இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி லாஸை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஒன்லி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் அந்த மைண்ட் செட்டில்
ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அன்றைக்கி புக் பண்ணிங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தப்பாக நாம தப்பான்றதை கரெக்ஷன் ஒன்றா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள் டாடா ஸ்டீல். ஓகேங்களா, டாடா ஸ்டீல் வந்து நம்மளுடைய இது வந்து செட்டப் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா, டாடா ஸ்டீல் 4th கேனல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இது சேல் கொடுத்தது. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட் லெவல் எந்தையும் ட்ராப் பண்ணல. நான் ஒன்லி பிளைண்டாக டாடா ஸ்டீல் 4th கேனல் சைஸு நம்மளோட சைஸ் மேட்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு சேல் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பை சைடு வந்து டபுள் குவான்டிட்டி போட்டு பை பண்ணணும், சேல் சைடு வந்து சிங்கிள் தான். 429.75 பிலோ வந்தால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீல் கொடுத்துருக்கேன். இன்னும் அதனோட ரிசல்ட் வரல, என்ன கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஜீல் இன்னும் சைடில் தான் போயிட்டுருக்கேன். டாடா ஸ்டீல் என்னாச்சு? ஓகே, டாடா ஸ்டீல் ஸ்டாப் லாஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. கிளியர் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிங்க. மார்க்கெட் ரீவெஞ்ச் பண்ணாதீங்க. மெயின் இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து சேல் ட்ரிகர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் போய்ட்டு பை சைடு எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ குவைட் பண்ணிங்க. இப்போது இனிமேட்டு நம்ம இந்த பை பண்ணலாமா சேல் பண்ணலாமா ஸ்டடி பண்ணிவிட்டு வேறு கேனில் ரீச் பண்ணிவிட்டு எதையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன சினாரியோ வருதான்னு பார்க்கலாருங்க. ஓகே, இன்னும் கிளியராக ரூட்டு இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே ஜீல்லையும் ட்ரிகர் ஆகிட்டு, ஒன்லி நம்ம ரிலையன்ஸ் மட்டும் டார்கெட் ஹிட் ஆகிடுது. அவ்வளோ தவிர டாடா ஸ்டீல்லையும் ஜீல்லையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல, எந்த பக்கமும் போகல, மூவ்மெண்ட் ஆகலை. ஓகே, நிஃப்டி பொறுத்தவரைலன்னா அந்த ரீசன்ஸ் நேற்று கடந்துச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். அந்த ரீசன் ஜோனை கடந்து மேலே போயிட்டுருக்கு. இது பாருங்கள், ஃப்ரீலி சென்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐ திங்க். ஆமாம், இது பாருங்கள் நிஃப்டி அந்த 12156 அபவ் இந்த கடற்கரை ஏரியா அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா ஒரு ஏரியா கடந்து இல்லையா, கடந்து திரும்ப அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த 12 வந்து ஒரு சப்போர்ட்டாக நல்லா க்ரியேட் பண்ணும். எப்போ இந்த லெவல் தாண்டி பிரேக் உள்ள இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தது அப்போ சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். எப்போ இந்த லெவல் தாண்டி மேலே ட்ராவல் பண்ணோம் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நம்ம டாடா ஸ்டீல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அது டாடா ஸ்டீல் ஆல்ரெடி முடிஞ்சிச்சது. இப்போ அதில் எதுவும் பண்ணாதீங்க, ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. பாருங்கள், நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நம்ம பை பண்ணியிருந்துருக்கலாம், சேல் பண்ணியிருந்துருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோமோ அதுக்கு உண்டான பலன் அனுபவிச்சுக்கணும். சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். மெயின் வந்து ட்ரேட் எடுத்து முடித்தவொடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த ரிவெஞ்ச் ட்ரேட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த லாஸை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்காக சொல்ல சின்ன குவான்டிட்டி பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னா ஒரு லாஸ் வந்து 100 rupees லாஸ் ஏற்றுக்க முடியுமா, அந்த ரீவெஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஏற்றுக்க முடியும்னு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அது 100 50 இல்லை 200 உங்களோட ரேஞ்ச் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க அது. ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 லிங்க். அந்த எந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஃப்ரீயாக மெம்பர் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் மந்த்லி 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று கேட்டுங்க, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட சின்ன ரிக்வஸ்ட். என்ன கேட்டுக்குன்னா, நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிட்டாலும் சரி, ஃப்ரீயில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துட்டு ஜென்ரலாக நீங்கள் பார்த்துட்டு சும்மா விடுற வியூவர்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் வைக்கிற. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் கட் பண்ணுற விதம் தான் உங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவல் மேலே கொண்டு போக தவிர, ஸ்டாப் லாஸ் நான் கொடுக்க மாட்டேன், லாஸை ரிகவர் பண்ணிவிடுவேன், நான் எப்படியாவது லாஸ் ரிகவர் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க கடைசி வரலும் ட்ரேடிங் கற்றுக்கவும் முடியாது, ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய பிரைம் நண்பர்களுக்கு சென்ட் பண்ண வேண்டியிருக்கு. திரும்பவும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.